செல்வத்துக்கு என்னாச்சு? அவன் முகமே சரியில்லை, ஏதோ இழவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான். கண்ணா மாணிக்கம், உங்ககிட்ட சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. நானும் செல்வமும் உன் மாமனார் வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வர்றோம். எதுக்கு? அப்பா, செல்வம் அந்த லீலா மேல உசிரியே வச்சிருக்கான். அது உனக்கு தெரியுமில்ல. அவன் மனசு படுற வேதனை பொறுக்க முடியாம தாப்பா அவனை நான் கூட்டிகிட்டு போனேன். சரி, என்னாச்சு? மாமனார் என்ன சொன்னாரு? அவரு சொல்றது இருக்கட்டும். உன் பொண்டாட்டி சரோவும் அந்த லீலா பொண்ணும் இது நடக்கிற காரியமா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமனார் வந்தாரு. அவரும் வந்தவரு இது முடியாதுங்க அப்படின்னு அவரும் கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு. சரி, இதுங்கதான் இப்படி சொல்லுதுங்களே, இந்த போஸ போய் பார்த்து கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டா, அவன் என்னைக்கும் தையா தக்கான்னு குதிக்கிறவன், இதெல்லாம் கால நேரங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு போயிட்டான். எப்பா, செல்வம் தங்கமான பையன், அவனுக்கு பொருத்தமானவ அந்த லீலா. இதுங்க ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு மனசு வரலையே அந்த தெய்வத்துக்கு. கிழவி, இது முடிஞ்சு போன கதை. அவனை எதுக்கு திருப்பி அங்க கூட்டு போன? அவனை பார்க்க என் மனசு பொறுக்கலடா, அதனாலதான் அவனை கூட்டிட்டு போனேன். சரியான லூசா இருக்கியா நீ? நான் அந்த குடும்பத்துக்கு மருமகன், என்னாலேயே ஒண்ணும் முடியல, நீ என்னத்துக்கு கழிக்க போற? ஏதோ நல்ல காரியமாச்சே சேர்த்து வைக்கலடனாப்பா போனேன். நல்ல காரியம் தான். அங்க போய் வந்ததுல இருந்து அவன் மூஞ்சிய பாரு எப்படி இருக்கான்னு. இன்னும் மனசு உடைஞ்சு போயிருக்கான். இந்த பார், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதாமா. நானே வெந்து நொந்து வந்திருக்கேன். நீ வேற பல்ல குத்தி படம் பாக்குறியா? போய் உன் வேலையை பாரு. கேட்க வந்துட்டான். லீலா, ஹோட்டல்ல போய் காஃபி சாப்பிடலாமா? ஐயே, நான் வர மாட்டேன். யாராவது பார்த்தா வம்பாயிடும். பார்க்கட்டுமே. இதை பாரு லீலா, நம்ம லவ்வை பொறுத்த வரைக்கும் எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாம ஏதோ டிரால முடிய போற கிரிக்கெட் டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்தாதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். இதுவா, நம்ம ஹோட்டலுக்கு போறோம், காஃபி சாப்பிடுறோம், அப்படி யாராவது பார்த்தாலாவது கதையில சூடு பிடிக்குதான்னு பார்ப்போமே. ஓஹோ, உங்களுக்கு நோகாம லவ்வர் கிடைச்ச திமிராக்கும். மத்த பொண்ணுங்களை மாதிரி நானும் உங்களை என் பின்னாடி அலைய விட்டுருக்கணும். லவ் லெட்டர் கொடுக்க வச்சு அதுக்கு பதில் தராம என் பின்னாடி சுத்த விட்டுருக்கணும். நீங்களும் அப்படியே தவிச்சு உருகி இருக்கணும். அதெல்லாம் பண்ணாம விட்டதுதான் பெரிய தப்பு. ஐயோ லீலா, நீ சொன்னது எல்லாத்தையும் பண்றதுக்கு நான் இப்பவும் ரெடி. உன்னை நினைச்சு உருகிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். போருமா, தயவு செஞ்சு இதையெல்லாம் காரணம் காட்டி ஹோட்டலுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டாத ப்ளீஸ்.